பிரதமர் நரேந்திர மோடியின் திருச்சி வருகையில் நடந்த கவனிக்கத்தக்க சில விஷயங்களை தற்போது பார்க்கலாம். பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மற்றும் திருச்சி விமான நிலைய புதிய முனையம் திறப்பு விழாவையொட்டி பிரதமரை வரவேற்று பாரதிய ஜனதா கட்சியினரும் முதலமைச்சரை வரவேற்று திமுகவினரும் போட்டி போட்டுக்கொண்டு கட்சி கொடிகளை நட்டிருந்தனர். இதனால் திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் வழிநெடுகிலும் இரு கட்சிகளின் கொடிகளை காண முடிந்தது. பேனர்கள் வைப்பதற்கு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கும் நிலையில் பிரதமரை வரவேற்க திருச்சி விமான நிலையம் தொடங்கி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை சாலையின் இருபுறங்களிலும் வரிசை கட்டி பேனர்கள் கட்டப்பட்டிருந்தன. முதலமைச்சரின் கான்வாய் செல்லும் பொழுது தளபதி திமுக என தொண்டர்கள் ஒருபுறம் குரல் எழுப்ப, பாரதிய ஜனதா கட்சியினர் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனைய திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுகையில் பாஜகவினர் மோடி மோடி என குரல் எழுப்பினர். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக திருச்சி விமான நிலையம் அருகில் பாஜகவினர் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த மேடையில் குழந்தைகள் விநாயகர், லட்சுமி உள்ளிட்ட தெய்வங்களை போன்றும் தேச தலைவர்களை போன்றும் பிரதமர் மோடியை போன்றும் வேடமணிந்து வந்திருந்தனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சி விவசாய பிரிவு சார்பில் திருச்சி புதுக்கோட்டை சாலை குண்டூர் பகுதியில் கரும்பு, வாழை மரம், தானியங்களால் ஆன வளைவு அமைக்கப்பட்டிருந்தது. இதற்காக பொங்கல், கரும்பு, வாழைத்தார் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டிருந்தன. வரவேற்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரை பெரும்பாலும் தஞ்சை, திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜகவினரே அதிகளவு பங்கேற்று இருந்தனர்.